தமிழக கூட்டணியில வந்து திமுக முக்கிய கட்சி வெளியேறி இருக்கு. அந்த கூட்டணத்துக்கு நேற்று கூட்டத்தை பறந்து மேலும் வந்து தாவேகா வந்து இந்தியா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 25 கட்சிகள் உள்ளது இந்தியா கூட்டணி. 2024க்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாகும் போது இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. டெல்லியில மோடி, அமித்ஷா, RSSக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்போ வந்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து வந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்துட்டோம். 24க்கு அப்புறம் வர்ற கட்சிக்கெல்லாம் எம்பி தேவைப்படும். யாரெல்லாம் எம்பி வச்சுருக்காங்களோ அவங்கள இந்தியா கூட்டணியில் சேர்க்கணும். இந்தியா எம்பி வச்சிருக்கவங்க கூட சில பேர் என்னன்னா, இந்தியா கூட்டணி எங்களுக்கு பிடிக்கல, உங்கள் மகன் பிடிக்கல, நீங்கள் பேசுனது பிடிக்கல, நீங்கள் எடுக்கிற நிலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சி போயிடுச்சு, மற்ற கட்சிகளும் சில கட்சிகளும் போயிடுச்சு. அதனால என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை 25 கட்சிகள் இருக்குது. நாங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது RSS, அமித்ஷா, மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணி. எம்பிக்கள் இருக்க கட்சி. அடுத்த கேள்விக்கு வந்தீங்கன்னா, தாவேகாவை பொறுத்த மட்டும் எப்பொழுது தாவேகாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறார்களோ அவர்களுக்கு அப்பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவோடு கூட்டணி தமிழ்நாட்டில் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, IUM இருக்கு, அந்த கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பலமான கூட்டணியாக இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கோம். தாவேகாவுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் காங்கிரஸ் கட்சியும் IUM விடுதலை சிறுத்தை இருக்கும். வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தரும். எங்கள்கிட்ட ஒரு குழப்பமும் இல்லை. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லிக்குள்ள கூட்டணி. சென்னையில் நாங்கள் தாவேகா கூட்டணியில். தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்ச்சியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? திருட்டுன்னு சொல்றாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் ரெப்ரசன்ட் பண்ற இந்த தொகுதியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இதை பற்றி தெளிவாக அடிக்கடி உங்கள்கிட்ட வாரம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. மின் வெட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக சில இடங்களில் நடக்கிறதாகவும், அதற்காக சில சாட்சிகளையும் காட்சிகளையும் CCTV ஃபுட்டேஜஸையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கூட எடுப்பாங்களா யாரும்? இவ்வளவு வன்மத்தோடு திரிவாங்களா பதவி போனதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமாக இதாக இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பொதுமக்களை துன்புறுத்தி எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு லாபத்தையும் கிடைக்காது. இப்பொழுது உண்மை வந்துதான் ஆகும். எல்லா இடத்துலையும் CCTV போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள், வாய்ப்பை இழந்தவர்கள் செய்யக்கூடாது. மக்களை பிரச்சனைகளை வச்சு அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை அவமானப்படுத்துவதற்கான இந்த முயற்சி என்பது அவர்கள் நிறுத்திக் கொள்ளணும். நிறுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் ஏதாவது ஒரு மரியாதையாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் மக்கள்கிட்ட கோபம் தான் வரும். மேலே அரசு கேபிளில் செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டிருக்குன்னு பல்வேறு தலைவர் கண்டனம் சொல்லுவாங்க. பாலிமர், நியூஸ் சேனல், ஜனம் செய்தி ஒளிபரப்ப போகிறனால முடக்கப்படுதுன்னு சொல்லி தலைவர்கள் கண்டனம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் பத்திரிகை சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியமானது. பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பழைய அரசுகளில் செய்த எந்த ஒரு இது மாதிரி ஒரு மிரட்டல்களோ ஊட்டங்களையோ இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் நிறுத்தி ஆதரவு அளிச்சிருக்காங்க. பழைய செய்த தவறுகள் தொடராதவர்களுக்கு இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு போகிறதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் மட்டும் சரி செய்யப்படுகிறது நம்பிக்கை.